ஹாய் காய்ஸ், நம்ம இன்னைக்கு 2026ல இப்போ ரீசெண்டாக கர்நாடகாவில் ரிலீஸ் ஆன கரிக்காடு மூவியை பற்றி பார்க்கலாம். இது ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சரஸ் த்ரில்லர் மூவி. இதில் கேஸ்டா காடு நட்ராஜ், நிரிக்ஷா ஷெட்டி, யாஷ் ஷெட்டி அண்ட் இன்னும் பல நடிகர்களும் நடிச்சிருக்காங்க. இந்த மூவியை கே வெங்கடேஷ் டிரெக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட கதை கலசப்பூர் அப்படின்னு ஒரு கிராமத்துல நடக்குது. படத்தோட ஹீரோ ஒரு வேட்டைக்காரன் குடும்பத்துல பிறந்தவன். அவனோட புராதன பரம்பரையை வேட்டாடுவதுதான். ஹீரோ அவனோட நண்பர்களோட ஒரு குரூப்பா சேர்ந்து காட்டுல வேட்டையாடிக்கிட்டு ஒரு மாதிரி சந்தோஷமா வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு வரான். வேட்டை தான் அவனோட ஐடென்டிட்டி. அவன் அதை மட்டும்தான் வாழ்க்கைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். இப்படி இருக்கு படத்தோட முக்கியமான டேர்னிங் பாயிண்ட். நம்ம ஹீரோவுக்கு கனகா அப்படின்னு ஒரு பொண்ணு மேல காதல் வருது. கனகா ஒரு அமைதியான கிராமத்து பெண். இந்த காதல் நம்ம ஹீரோவோட வாழ்க்கையை மொத்தமா மாத்துது. வேட்டையாடு ரத்தத்தை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்த ஹீரோ காதலுக்காக அந்த பழக்கத்தை விடணும்னு முடிவு பண்றான். இது ஒரு பக்கம் இருக்க, நம்ம வில்லனோட என்ட்ரி. அவனுக்கும் நம்ம ஹீரோவுக்கும் இடையில லேண்டுக்காகவும் பொண்ணு விஷயத்திலும் பெரிய சண்டை வெடிக்குது. இந்த உலகத்துல போர் ஆரம்பமாகறதுக்கு காரணம் ஒரு பெண் இல்லைன்னா நிலம் அப்படின்னு சொல்ற மாதிரி ரன் ஆகுது. அப்புறம் நம்ம ஹீரோ தன்னோட வேட்டையெல்லாம் விட்டு அந்த பொண்ணுக்காக தன்னை மொத்தமா மாத்திக்கிறான். இப்படி இருக்க ஒரு சமயத்துல தன்னோட காதலையும் மக்களையும் காப்பாத்த ஹீரோ திரும்ப எப்படி ஒரு வேட்டைக்காரனா மாறி எதிரிகளை சமாளிக்கிறார் அப்படிங்கிறது தான் படத்தோட கிளைமேக்ஸ். ஹீரோ ஒரு சாதாரண வேட்டைக்காரன்ல இருந்து ஒரு பெரிய வீரனா எப்படி மாறி ஜெயிக்கிறான்னு விஷுவல்ஸ் ரொம்ப பிரம்மாண்டமா காட்டியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபர் ஜீவன் கோதா காடு மலை சீன்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா காட்டியிருக்காரு. அது படத்துக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்ன்னு தான் சொல்லி ஆகணும். அப்புறம் சஷாங்க் சேஷகிரியோட சாங்ஸ் அண்ட் பிஜிஎம்ஸ் எல்லாம் விஷுவல்ஸோட ரொம்ப நல்லாவே செட் ஆகுது. அப்புறம் காடு நட்ராஜ் தன்னோட கேரக்டருக்கு ஏத்த மாதிரி ரகட் லுக்ல நல்லாவே நடிச்சிருக்காரு. ஆக்ஷன் சீன்ஸ்ல எல்லாம் இவரோட எஃபர்ட் ரொம்ப நல்லாவே தெரியுது. அப்புறம் சினிமாட்டோகிராஃபி அண்ட் மியூசிக் படத்தோட ஹைலைட்னு கூட சொல்லலாம். ஸ்டோரியில வில்லேஜ் அண்ட் மாடர்ன் லைஃப் அப்படின்னு ரெண்டு ஸ்கிரீன் பிளே இருக்கிறதுனால ரெண்டையும் கனெக்ட் பண்ணும்போது இடையில கொஞ்சம் கொஞ்சம் குழப்புற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் படத்தோட லென்த் 2 hours and 20 minutes. இதை கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம்னு சொல்லுவேன். சில சீன்ஸ் ரொம்பவே ஸ்லோவா போகுது. அப்புறம் நம்ம ஹீரோயினோட லவ் சீன்ஸ் இன்னும் கொஞ்சம் டீப்பா இருந்திருக்கலாம்னு கூட சொல்லுவேன். ஃபைனல் வேர்டிக்ட், உங்களுக்கு ரூரல் ஆக்ஷன் ஸ்டோரிஸ் பிடிக்கும்னா கண்டிப்பா இந்த படத்தை ஒரு வாட்டி பார்க்கலாம். ஆனா லாஜிக் அண்ட் ஃபாஸ்ட் ஸ்கிரீன் பிளே எதிர்பார்க்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஓவரால் இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஆக்ஷன் டிராமா. இந்த மூவிக்கு என்னோட ரேட்டிங் 10க்கு 6.4 கொடுப்பேன். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.